தனிப்பட்ட சுதந்திரம்ங்கிறது இருக்கு. ஸோ அதில் வந்து நம்ம வேல்யூ ஜட்ஜ்மெண்ட்ஸ் நம்ம பாஸ் பண்ணக்கூடாது. எந்த ஒரு சுச்சுவேஷனாக இருந்தாலும் கவர்மெண்ட் இஸ் தேர் ஃபார் த பீப்புள். ப்ரெஸ் மீட்லேயே சொன்ன மாதிரி நம்ம காவல் உதவி ஆப் இருக்கு. இந்த ஆப்போட மெயின் ஃபியூச்சரே வந்து இந்த மாதிரி எமர்ஜென்சி சுச்சுவேஷன், ஒரு ஃபோனை எடுத்து கூட நம்மளால டயல் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷனில் தான் அந்த ஆப்போட யூஸ் இருக்கு. நீங்கள் இந்த ஆப்பை கூட திறக்கணுங்கிற அவசியம் இல்லை. அதை ஃபோனை வந்து நீங்கள் 3 தடவை ஷேக் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்கலாக அந்த வந்து எஸ்ஓஎஸ் கால் வந்து கண்ட்ரோல் ரூம் போயிடும். கண்ட்ரோல் ரூமுக்கு எஸ்ஓஎஸ் கால்னு வந்தால் அதை நாங்கள் ட்ரீட் பண்ணுற விதம் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். உடனே வந்து அங்கே வந்து காவலர்கள் அனுப்பி எந்த ஒரு உதவியும் எங்களால் செய்ய முடியும். அந்த ஜிபிஎஸ் லொக்கேஷன் வந்து அந்த எஸ்ஓஎஸ் ஆப்பில் வந்துடும் நம்ம கண்ட்ரோல் ரூமுக்கு. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம வந்து பொதுமக்கள் வந்து தங்களோட பாதுகாப்பை வந்து இந்த மாதிரி ஆப் மூலமா உறுதிப்படுத்திக்கணும். அதுக்கு தான் தமிழக முதலமைச்சர் அவர்கள் அந்த ஆப்பாவே இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ இதை வந்து பொதுமக்கள் கொஞ்சம் கவனத்தில் கொண்டுக்கிட்டா நல்லது. நம்ம கோவை மாநகரத்தில் வந்து கிட்டத்தட்ட வந்து 15 to 20 lakhs பாப்புலேஷன் இருக்காங்க. பட் இந்த வருஷம் அந்த எஸ்ஓஎஸ் ஆப் நம்ம டவுன்லோட் பண்ணியிருக்கிறது வந்து வெறும் 17,000 தான். ஸோ இந்த கேப்பை வந்து பொதுமக்கள் வந்து ஃபில் பண்ணணும். எல்லாரும் அவங்களோட ஒரு எமர்ஜென்சினா நம்மளுக்கு ஃபோன் எடுத்து டயல் பண்ண முடியல அப்படிங்கிற சுச்சுவேஷனுக்கு தான் அந்த ஆப் 3 தடவை ஷேக் பண்ணால் இமீடியட்டாக அந்த இடத்துக்கு போலீஸ் வந்துடுவாங்க. பட் இதை வந்து ஜுடிஷியஸாக யூஸ் பண்ணணும், விளையாட்டுத்தனமாக யூஸ் பண்ணாமல் ஏதாவது ஒரு எமர்ஜென்சினா நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி பெண்கள் பார்த்துக்கணும்.